18 வயசுலேருந்து ஒரு 25 வயது வரைக்கும் இருக்க நண்பர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்போ 4 பேர் கூட சேர்ந்து ஃப்ரெண்டா போறீங்க. கல்யாணம் முடிக்காம இருக்கிறதால நல்ல ஃப்ரெண்டா 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேர் வந்து குடிக்கிறத பத்தி தான் எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடிக்கிறத சிந்திக்க நேரத்தில, ஒரு இப்போ அணியம் வந்துருச்சு இந்த செல்லுல, யூடியூப் அது இதுன்னு. அத பார்த்து என்ன தொழில் பண்ணலாம்? அந்த தொழில் மூலமா எப்படி முன்னேறலாம்? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சமாவது 4 பேரும் ஒண்ணா சேரையில சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்த வச்சு நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அத செய்யாம, அ ஒரு கரெக்ட்டா வாரத்தன்னைக்கு குவார்ட்டர் கடைக்கு குவார்ட்டர் வாங்க, அத வாங்கி குடிக்க, அது குடிச்சிட்டு 4 பேரும் நல்ல ஜாலியா இருக்கோம்னு ஒரு பேர்ல 4 பேரும் சேர்ந்து பேச வைக்க, ஆனா ஒருத்தர் திடீர்னு அடிபிடி போட்டுருதிய. அது 2வது பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு உருப்படியான விஷயம் பேசுங்க. 4 பேர் சேர்ந்தா, நீங்க பசங்களா 4 பேர் சேர்ந்தா நல்ல உருப்படியான விஷயம் பேசுங்க. உருப்படியான விஷயம்னா எப்படி? தொழில பத்தி பேசுங்க. சுய தொழிலு. ஏடா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப வேலைக்கு போறீங்க. வருஷக்கணக்கில வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போறவன் வேலையே தான் பார்க்கான். நான் அணிய வேற பார்த்துருக்கேன். வேலைக்கு போறவன் வேலைய மட்டும் தான் பார்க்கான். அதுல முன்னேற்றமே அவனுக்கு இல்ல. அதே இது வேலைக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போங்க, கஷ்டப்பட வேண்டியதான். ஆனா வேலைக்கு போய் அந்த வேலையில எப்படி முன்னேறணும்? அந்த வேலைய வச்சு எப்படி முன்னேறலாம்? இல்ல ஏதாவது வேற தொழில் செஞ்சு எப்படி முன்னேறலாம்? அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு 4 பேரும் பேசுனீங்கன்னா, அதுல உங்களுக்கு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் இருக்கு. அதனால சுயமா சிந்திங்க. நான் 4 பேர் 5 பேர் நீங்க